இன்னைக்கு ஒரு மோசமான விமான விபத்து இந்தியா குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து போயிங் 787 பிங்கிற 242 பயணிகளோட புறப்பட்டிருக்கான். அந்த விமானம் புறப்பட்ட சில நேரங்கள்லேயே, அதாவது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே அந்த விமானம் 842 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது கண்ட்ரோலே இல்லாமல் அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி போயிடுது. தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுது. அதில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சதி திட்டத்தினால இது போல் ஆணிச்சா, இல்லை எதுவும் பறவைகள் மோதி ஏதாவது ஆணிச்சா? ஏன்னா அதில் குஜராத்தோட எக்ஸ் சிஎம்லாம் விஜய் ரூபானிலாம் அதில் போயிருக்காங்க. இன்னும் பல கம்பெனிகளுடைய விஐபிஸ் ஃபவுண்டர்ஸ்லாம் கூட அதில் போயிருக்காங்க. அதனால இறந்து போயிருக்காங்க. இப்போட டாடா குடும்பத்தோட தலைவரான திரு சந்திரசேகர் அவர் உயிரிழந்தவங்க 1 கோடி ரூபாயும் காயம்பட்டவர்களான செலவையும் பார்த்தீங்கன்னா அந்த டாடா குடும்பமே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் உயிர் பிழைத்ததுக்கான எந்த ஒரு ரிப்போர்ட்ஸையும் சொல்லலை. இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 58,000 வெள்ளை பெட்ரோல் அதில் ஃபியூல் இருந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்கு.